எப்போயுமே தயிர் பெரையூற்றி வச்சு ஆடை எடுத்தால் இந்த டப்பா ஃபுல்லாக வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஆடையை ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து ஆடை எடுத்து அதை நெய் வந்து உருக்கி வச்சுக்குவேன். இந்த டைம் இப்போ எப்போவும் சிந்து மாடு கிடைக்கும். இந்த டைம் வந்து நாட்டு மாடும் அதோட கண்ணுக்குட்டி லட்சம் ரெண்டுமே வந்து கண்ணு போட்டிருந்தனால சீக்கிரம் வந்து ஆடை சேர்ந்துருச்சு. நாட்டு மாட்டோட பாலிலிருந்து எடுத்த வெண்ணெய் தான் இது. தயிர் வந்து பெரையூற்றி வச்சு ரெகுலராக வந்து டெய்லி இருக்கிற ஆடையை வந்து சேர்த்தி வச்சு இந்த டப்பா ஃபுல்லானதையும் அடிச்சிட்டேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்து ஆடை சேர்ந்துருச்சு. ஏன்னா 2 மாடு கறக்கிறனால சீக்கிரம் ஆயிடுச்சு. எப்போவும் சிந்து மாட்டோட பாலில் தான் நெய் எடுத்து வைப்பேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி வந்து மாடு கன்று போட்டப்போ ஓரளவுக்கு கிடைக்கும். இந்த டைம் வந்து அதோட கண்ணுக்குட்டியும் சேர்ந்து கன்று போட்டனால இந்த டைம் சீக்கிரம் சேர்ந்துருச்சு. ஒரு சில மாட்டோட வெண்ணெய் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா லூஸாக இருந்தாலும் பால் கெட்டி இருக்கும். எப்பவும் வந்து ஒரு 10-20 நாள் ஆனாலே நீங்கள் பெரையூற்றி வச்சிங்கன்னா ஆடை வந்து வந்துடும். ஒரு சில மாடு வந்து லேட்டாக தான் ஆடை வரும். ஆனால் இது அப்படி கிடையாது, சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஆடை கிடச்சிடும். இந்த டைம் வந்து இது தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். நாட்டு மாட்டோட நெய் வந்து தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா லிட்டர் வந்து 700-800 அந்த ரேஞ்ச் வந்து கொடுக்குறாங்க. நார்மல் சிந்து மாட்டோட நெய் நார்மலாக வந்து அவ்வளோதான் கொடுக்குறாங்க. நம்ம சேல்ஸ் பண்ணுற ஐடியாவெல்லாம் இல்லை, இதனால் வரைக்கும் கொடுத்ததே இல்லை. மோஸ்ட்லி யாராவது இந்த மாதிரி ரிலேட்டிவில் யாராவது இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அது மட்டும் யாருக்காவது வேணும்னு கேட்டால் அதை மட்டும் எடுத்து கொடுப்பேன். வாங்கி வந்து கொடுப்பேனே தவிர மற்றபடி நம்ம இதனால் வரைக்கும் எடுத்து வெளியே சேல் பண்ணதெல்லாம் இல்லை. நம்ம அளவுக்கு ஓன் யூஸுக்கு வச்சுக்கிறதோட சரி. இந்த அளவுக்கு வந்து ஆடை சேர்ந்துருக்குது. கரெக்டாக வெண்ணெய் வந்து சேர்ந்துருக்குது. கரெக்டாக எத்தனை நாள்னு கவுண்ட் பண்ணல. ஆனால் இந்த டைம் வந்து போன டைமுக்கு இந்த டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்து கிடச்சிருச்சு. இது உருக்கி இது தனியாக ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். என்ன தான் கடையில் வந்து நெய் வாங்கி யூஸ் பண்ணாலும் மோஸ்ட்லி வந்து நம்மக்கிட்ட மாடு இருந்து அந்த நம்ம மாட்டுப்பால்லேருந்து வெண்ணெய் எடுத்து அது வந்து உங்களுக்கு நெய்யாக உருக்கி எடுக்கிறதே வந்து ஒரு தனி இது தான். அதுலேயும் நாட்டு மாடு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல்னே சொல்லலாம். மோஸ்ட்லி வந்து குழந்தைகளுக்கு நம்ம ஓன் யூஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து நெய் வந்து எல்லோரும் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். நான் வந்து தயிர் வந்து பெரையூற்றி வச்சு அந்த தயிரில் வர ஆடையை சேர்த்து வச்சு தான் நெய் எடுப்பேன். ஒரு சிலர் வந்து இப்போ பால் நிறைய இருந்துச்சுன்னா பால் காய வச்சு அந்த ஆடையை கூட சேர்த்து வச்சு அதை வந்து பெரையூற்றி வச்சு அதிலிருந்து எடுப்பாங்க. ஆனால் அது வந்து சீக்கிரம் வந்து எண்ணெய் பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் கெட்டு போயிடும். இதாக இருந்தால் ஒரு 15 நாள், அதிகபட்சம் ஒரு 10-15 நாள், ஒரு 20 நாளுக்குள்ளே சேர்த்து வச்சு மிக்சியில் அடித்து நான் எடுத்துருவேன். ஃபஸ்ட்டு கையில் தான் ஸ்லிப்பிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியட்டுங்கிறதுக்காக நான் வந்து இதிலே ஸ்லிப்பிக்கிறேன். நாங்கள் வந்து நெய் உருக்கணுன்னா எங்கள் ஊர் சைடு அந்த நெய் வந்து மனம் வரணும், கொஞ்சம் ஸ்மெல் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வந்துட்டு நாங்கள் கருவேப்பில் கூட போடுவோம். நீங்கள் வந்து என்ன ஒரு சிலர் வந்து முருங்கத்தலையும் போடுவாங்க. மோஸ்ட்லி வந்து எங்கள் ஊர் சைடு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் போடுவோம். அந்த நெய் வடிக்கும்போது நல்ல ஒரு மனம் கொடுக்கும். நெய்யே வந்து பொதுவாக நல்லா ஃப்ராக்ரன்ஸில் இருக்கும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருவேப்பில் போடும்போது இன்னும் நல்ல ஸ்மெல் இருக்கும். நெய் அப்படியே உருகி வருது. நான் எந்தளவுக்கு வெண்ணெய் எடுத்துருந்து எந்தளவுக்கு நெய் வருதுன்னு பாருங்கள். எப்போவும் அப்படி தான், நம்ம அளவுக்கு அதிகமாக வெண்ணெயை சேர்த்துனாலும் எவ்வளோக்கு எவ்வளோ வெண்ணெய் எடுக்கிறோமோ அது அப்படியே வந்து ஃபுல்லாக நெய்யாயிராது. பாதிக்கு பாதி உங்களுக்கு சுண்டி தான் நெய்யாக வரும். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த நெய்யோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்ட்டு. என்ன இருந்தாலும் நாட்டு மாட்டோட நெய் வந்து ஸ்பெஷல் தான். நீங்கள் வந்து என்ன போட்டு நெய் வந்து உருக்குவீங்க? முருங்கத்தலை போடுவீங்களா, கருவேப்பில், இல்லை வேறு ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது போடுவீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.